தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே வந்து வெளியே வீட்டுக்காரெல்லாம் வெளியே போய் வேலை செய்கிறாங்க, நம்ம வீட்டிலேயே வேலை செய்கிறோம். அதனால் அனைத்து பெண்களுக்கும் தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு தேவையான புளியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அது வந்து நம்ம வந்து சிக்கனில் வந்து தந்தூரி செய்யலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கீரல் போட்டு வச்சாச்சு. அதாவது ஓடிஜியில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் டைம் தான் நாங்கள் ஓடிஜியில் ஃப்ரை பண்ணுறோம். சூப்பராக இருக்குது. நல்லா கீரல் போட்டு 1 கிலோ சிக்கன் எடுத்தோம். பெரிய பெரிய பீஸ் தான், 2 லெக்கு, ஒரு வந்து பெரிய பீஸாக 1 எடுத்து நல்லா கீரல் போட்டு பாப்பா கொஞ்சம் 65க்கும் கொஞ்சம் ஓடிஜியில் குக் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சு தேவைக்கேற்பான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து ஆட் பண்ணிக்கலாம். சோம்பும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்புத்தூள், பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக ஜூஸியாக நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். தயிர் ஆட் பண்ணிக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தேவைக்கேற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். டைரக்ட் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஜூஸியாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நாங்கள் பொரிச்சிட்டோம், கொஞ்சம் வந்து ஓடிஜியில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சுக்கிறோம். லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜிலே நல்லா ஊற வைக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணேன். அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. கடைகளில் எதுவும் நம்ம வாங்கி சாப்பிட்டா வீட்டிலே நல்லா சுத்தமாக செய்து சாப்பிட்லாம். குழந்தைங்க ஆசைப்பட்டால் வீட்டிலே செய்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டா நல்லா ஃபுல்லாகவே ஊறும். தொழிலாளர்கள் தினத்தன்று தான் இந்த சமையலை நாங்கள் செய்தோம். நீங்கள் எந்த சமையலும் தொழிலாளர்கள் தினத்தன்று நம்மளும் அதை வந்து சிறப்பாக சிறப்பிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வெளியே போகாத வீட்டில் எவ்வளோ காலைல எழுந்துச்சி வீடு பெருக்கி, வாசல் பெருக்கி, வீடை துடைச்சி, சமைச்சி, துணி துவைச்சி, பாத்திரங்கள்லாம் கழுவி நாள் முழுதும் வேலை செய்கிறோம். இந்த இடையில நம்மள வந்து இன்னொரு நாள் வேலைக்கு போகிறோம், பிஸ்னஸ் செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம். அது ஓட்டேஜில் வச்சு அதோட நாட்டுக்கோழி தான் வந்து கட் பண்ணுறேன். சின்ன நாட்டுக்கோழி தான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அதே வந்து கட் பண்ணி அன்றைக்கி ஸ்பெஷலாக செய்கிறோம். அது ஹேர்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. நாட்டுக்கோழி யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அப்பா தான் பிரித்து கொடுத்தாரு. பிரிச்சாச்சு. நான் வந்து சுட்டேன். ஃபுல்லாக அந்த வெயிலில் வந்து மதியம் வந்து அதை சுட்டு சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா செதையே தனியாக வந்துச்சு. அந்த அளவுக்கு பிரிச்சாச்சு. அதோடு மஞ்சத்தூள் போட்டு தேய்ச்சாச்சு. உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. அதோடு சாப்பாடும் ஒலை போட்டாச்சு. நீ வந்து சுட சுட ஆவி பறக்க சாதமும் உருளைக்கிழங்கு போட்டால் நாட்டுக்கோழி தான் செய்ய போகிறேன். நல்லா சூப்பராக சாதமும் வந்தாச்சு. வச்சாச்சு விறகடுப்புலே. சட்டியில் தான் இந்த குழம்பு செய்ய போகிறோம். சூப்பராக தேவைக்கேற்ப கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம்.
விறகு அடுப்பில் அந்த சட்டியில் இந்த நாட்டுக்கோழி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சோம்பு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணலாம். நல்லா கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணலாம். பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மதியம் சமையல்ன்றதுனால வெயில் அதிகமாக இருந்தது. அதோட பச்சை மிளகா கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதோட நாட்டுக்கோழி வந்து க்ளீன் பண்ணி வச்சு அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதோட ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சு அதிகமான குவான்டிட்டியில் குழம்பு வேணுன்றதுனால நைட் டின்னரும் தோசைக்கு ஆகுன்றதுனால 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வந்து மேல் தோல் வந்து சீவி கட் பண்ணி வச்சேன். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நாட்டுக்கோழியில் உருளைக்கிழங்கு போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிராமத்து சைடெலாம் நாங்கள்லாம் இப்படி தான் போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டில் வந்து நான் என்ன சேர்ப்பேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு எடுத்துக்கின்னு ஆயிலு மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்குவேன். நான் நல்லா அரைச்சி வச்சிக்கின்னா அது வந்து 3 வாரம் 4 வாரம்னு 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகிறதுக்கும். தேவைக்கேற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கின்னு டைரக்ட் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கின்னு தண்ணி தேவைக்கேற்ப ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா அதோடு வந்து நம்ம வந்து மிளகு சீரகம் பெப்பரு சோம்பு அதோடு வந்து பட்டை லவங்கெல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தகன்னு கொதிச்சுன்னுக்கிற ஸ்டேஜில் வந்து மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கணும். லெமன் ஆட் பண்ணிக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டு இறக்குனா அருமையான நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக தகன்னு ரெடி ஆகிடும். சுட சுட ஆவி பறக்க சாதம் நாட்டுக்கோழி குழம்பு உருளைக்கிழங்கு போட்டு மதியம் வந்து தொழிலாளர் தினத்தன்று மதியம் சாப்பிட்டோம். சூப்பராக நல்லா அந்த உருளைக்கிழங்கு அந்த நாட்டுக்கோழியோடு சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு ஓடிஜியில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாரி பசங்க சாப்பிட்லான்னு ஓடிஜியில் வந்து லெக்கையும் வந்து ஏற்கனவே அதை சூடு பண்ணிட்டு திரும்பி வச்சா தான் சூடு பண்ணி வச்சா தான் சூப்பராக இருக்கும். நல்லா 3 பீஸ் வந்து பெரிய பீஸ் வச்சுட்டு மீதி 65 போட்டாச்சு. அதோட 2 சைடும் வந்து திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு திரும்பி சூடு பண்ணி எடுத்தாச்சு. சூப்பரான அருமையான ஓட்டேஜில் செய்த சிக்கன்னு வந்து முட்டை அது வந்து தொட்டுக்கிறது வந்து முட்டையும் உப்பு மிளகு போட்டு நல்லா மிக்சியில் வந்து அவிச்ச முட்டையை போட்டு மிக்சியில் அடித்து தொட்டு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இதுமாரி சாப்பிட்டுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.